பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே அரசியோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறமா மீனா அரசிக்கிட்ட சொல்கிறாங்க, அரசி நீ நம்பிக்கையா இரு, நீ நல்லா படித்தாதான் போகிற வீட்லேயும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும், நீயும் கண்டிப்பாக ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியும். இப்படி உன்னுடைய படிப்பெல்லாம் நிறுத்திட்டு இப்படி சீக்கிரமாக கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு எதுக்காக வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்கன்னு தான் ஒன்றுமே புரியல. நான் செந்தில விரும்பி கல்யாணம் பண்ணப்போ நான் ரொம்ப நம்பினது என் படிப்பையும் என்னுடைய வேலையவும் தான். நீ கண்டிப்பாக படிப்பை முடிக்கணும்னு வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னால் யாரும் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் மாமா எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. இதை பேசாமல் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி புரிய வச்சா மாப்பிள்ளை மூலமாகவே நீ படிப்பையும் தொடர முடியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அரசி சொல்கிறாங்க, வேண்டாம் நீ எனக்காக நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இதெல்லாம் தெரிஞ்ச அப்பா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. நான் படிக்கலனாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் செஞ்சுக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அப்போ தான் அப்பாவும் அம்மாவும் என்னை நம்புவாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க, என்னால் சந்தோஷப்படுவாங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் செஞ்ச தப்பால் தானே அப்பா இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. மறுபடியும் நான் இப்போ படிக்கணும்னு அடம்பிடிச்சா அவங்க ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. அம்மாவும் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ராஜிக்கிட்டையும் தங்கமயில்கிட்டையும் மெயினாக சொல்கிறாங்க, பேசாமல் மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசி ஒரு இடத்துக்கு வர வச்சு இங்கே நம்ம அரசியோட படிப்பை பற்றி நாம் பேசினா மட்டும்தான் அரசி மறுபடியும் படிக்க முடியும். அரசிக்கும் அவளோட வாழ்க்கைக்கும் படிப்பு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு மீனா முடிவெடுக்க இதுக்கு ராஜியும் தங்கமயிலும் ஒத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சுகன்யா நினைக்கிறாங்க, அரசி படிக்கணும்னு இவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த அரசி குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் பெருசாக ஆசைப்பட்டுட்ருக்கேன். இதில் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும். இவங்கெல்லாம் என்ன போய் மாப்பிள்ளையை பார்க்குறது? நான் பார்த்து இந்த அரசியும் குமாரும் விரும்பின விஷயத்த சொன்னால் அவங்களே கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறாங்க. இங்கே குமார் அரசியை கல்யாணம் பண்ணாதான் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த பாண்டியன் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னாலும் இவங்க எல்லாரும் தலை குனிஞ்சு தானே நிற்கணும், பதில் பேச முடியாமல். உண்மையை மறைச்சி தான் இங்கே அரசிக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. அரசி குமாரை தான் ரொம்ப விரும்புனா, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்ற உண்மையை குமாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த மாப்பிள்ளைக்கிட்ட நாமளே உண்மையை சொல்லுவோம். அப்புறம் மாப்பிள்ளை கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டார். அவரே கல்யாணத்தை நிப்பாட்டுறது மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவார். அதுலேயும் பாண்டியனோட அக்கா சும்மா விடுவாங்களா? வீட்டில் இதனால் பெரிய பிரச்சனை வரும். ஆனால் நாம தான் இதை செஞ்சோன்னு வெளியில் வராமையும் இருக்கும். கல்யாணத்தையும் நிறுத்திடலாம். எப்படியும் நாம் ஆசைப்பட்ட மாதிரி குமாருக்கும் அரசிக்கும் தான் நம்ம கல்யாணம் செஞ்சு வைக்கணும். இவங்க நினைக்கிறதெல்லாம் என்னைக்கும் நடக்கவே நடக்காது. இந்த குமாரோட கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன். அரசி வேணும்னா தன்னுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அரசி மருமகளாக முத்துவேல் வீட்டுக்கு தான் போகணும். அப்போ தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அரசியை நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சுகன்யா பெருசாக ஒரு திட்டத்தை போட்டுட்ருக்காங்க. இங்கே ராஜி யாருக்கும் தெரியாமல் கதிரை கூப்பிட்டு மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பரை சீக்கிரமாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் ராஜி, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பரை ராஜிக்கிட்ட வாங்கி கொடுக்க, உடனே மீனா சொல்கிறாங்க, சரியான வேலை செஞ்ச ராஜி, எப்படியாவது மாப்பிள்ளையை பேசி ஒரு இடத்துக்கு வர வச்சுருவோம். நாம் நல்லா இருக்கிறத விட நம்ம வீட்டில் இருக்க அரசி ரொம்ப நல்லா இருக்கணும். அவள் படித்து ஒரு வேலைக்கு போனாதான் அவள் வாழ்க்கையில் அவள் சந்தோஷமாக வாழ முடியும். யாரையும் நம்பியும் இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் அரசி உனக்காக மாப்பிள்ளைக்கிட்ட நாங்கள் பேச போகிறோம். நீ கவலைப்படாமல் இரு. கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால உனக்காக இதை செய்வார் அப்படின்னு மீனா யோசித்த மாதிரி எப்படியாவது கல்யாணத்துக்கு அப்புறமும் இங்கே அரசி படித்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பார்த்த சுகன்யாவும் எப்படியாவது இந்த ஃபோன் நம்பரை வாங்கிடணும்னு நினச்சி அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் ராஜி ஃபோனில் இருந்த மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பரையும் எடுத்துடுறாங்க. அரசியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் பாண்டியன் இருக்கார். எப்படியும் நம்ம சொன்ன மாதிரியே கல்யாணத்தையும் செஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் தலை குனிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அரசி அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அது போதும்னு சொல்லி கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்க. உடனே கோமதியும், என்னங்க மாப்பிள்ளை வெளியூர் வேலைக்கு போயிடுவாரா? அப்போ அரசியை நம்மளால் அடிக்கடி போய் பார்க்க முடியாதா? ஏதோ பக்கத்து ஊரில் இருந்தால் கூட நம்ம விருப்பப்பட்ட நேரம் போய் பார்க்கலாம். அது ஒன்று தாங்க என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, கோமதி
இங்கே பக்கத்தில் இருந்து பிரச்சனை வரதை விட இப்படி மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக வெளியூருக்கு போய் அவள் வாழ்ந்தா நல்லது தானே. இந்த குமாரால் அரசியோட வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை வரும், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கிறத விட இப்படி எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இங்கே அரசியும் சந்தோஷமாக இருப்பா, அதை பார்த்து நாமளும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதுக்காக தான் எங்கள் அக்கா சொல்லும்போது எந்த பதிலும் பேசாமல் கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன். இதை பற்றி யோசிக்காத, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் கோமதி, அவ்வளவுதான். அரசி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு பாண்டியன் கோமதி கிட்ட. இங்கே மீனா யாருக்கும் தெரியாமல் அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி, நான் சொன்ன இடத்துக்கு வரீங்களா, அது மட்டும் இல்லாமல் அரசியை பற்றி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னவா இருந்தாலும் ஃபோனில் சொல்லுங்களேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, இது ஃபோனில் பேச வேண்டிய விஷயமே இல்லை, நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு நேரில் பார்த்து புரிய வைக்க முடியும். நான் வேணும்னா அரசியவும் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷம், அரசி வரதா இருந்தால் நானும் கண்டிப்பாக வரேன். ஆமாம், எங்கே வரணும் அப்படின்னு கேட்க மீனா ஒரு இடத்த சொல்லி இங்கே மாப்பிள்ளைய வர வைக்கிறாங்க. இங்கே கடைக்கு போன பழனி செந்தில்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் மச்சான் இப்படி நம்மளை கேட்காம நம்ம அரசிக்கு கல்யாண ஏற்பாடை செஞ்சுருக்கக்கூடாது. அரசி இன்னும் படிப்பையே முடிக்கலையே. நம்ம ராஜி மாதிரி, மீனா மாதிரி, தங்கமயில் மாதிரி அவளும் படித்தாதானே ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் வேலை செஞ்சு குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம், இதை பற்றி அப்பா கிட்ட சொல்ல நமக்கு தைரியமும் இல்லை. நாம் எதுவும் கேள்வி கேட்டால் அப்பாவும் அம்மாவும் இப்போ பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலையும் இல்லை. என்ன செய்கிறது, அரசி செஞ்ச தப்பால் அப்பாவும் அம்மாவும் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அரசிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அப்பா எடுத்த முடிவு தான் சரின்னு நினைக்கிறதானே தெரியல மாமா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அதுக்குடனே பழனியும், பரவாயில்ல, அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் மச்சான் எப்படியும் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பாரு, இதில் நாம் பேச என்ன இருக்குது செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கடைக்கு அங்கே ஆளுங்கள்லாம் வராங்க. உடனே தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே யாருக்கும் தெரியாமல் சுகன்யா இங்கே குமார்கிட்ட போய் பேசுகிறாங்க. குமார், நீ வேலை வேலைன்னு உன்னை பற்றி மட்டும்தான் நினைக்கிற, இந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்க, சித்தி, அரசியை பார்க்க முடியல, பேச முடியல, இதில் நான் என்ன செய்ய முடியும்? அந்த அரசி வீட்டை விட்டு வெளியில் வரதே இல்லை. அவள் மனசை நான் எப்படி மாற்ற முடியும்? அரசி என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா. அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசக்கூட விருப்பம் இல்லாத மாதிரி அவள் நடந்துக்கிறா. என்ன சித்தி செய்கிறது அப்படின்னு கேட்க, அங்கே அரசிக்கு பொண்ணு பார்க்க மட்டும்தான் வராங்கன்னு நினச்சோம். ஆனால் பாண்டியனோட அக்கா நிச்சயதார்த்தத்தையும் செஞ்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே போச்சுன்னா உன் அப்பா நினச்சது என்றைக்குமே நடக்காது. உனக்கு அரசி மனைவியாகவே முடியாது. அதுக்காக தான் நான் ஒரு பெருசாக திட்டம் போட்டிருக்கேன். நீ அதுக்கு சரின்னு சொன்னனா நீயும் நானும் சேர்ந்து அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளைய போய் பார்ப்போம். நீயும் அரசியும் விரும்பின விஷயத்த அவர்கிட்ட சொல்லுவோம். உண்மை எல்லாத்தையும் புரிய வச்சு இந்த கல்யாணத்தை மாப்பிள்ளைய வச்சே நிப்பாட்டுவோம். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதா? அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நிற்கும். இல்லைன்னு வையி, நீ இப்படியே அங்கே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அரசிக்கு சீக்கிரமாக கல்யாணம் முடிஞ்சு வெளியூருக்கும் அனுப்பிடுவாங்க. அப்புறம் என்றைக்கும் அரசி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக முடியாது. நான் சொல்கிறத நீ செய்கிறியா அப்படின்னு குமாருக்கிட்ட சுகன்யா கேட்குறாங்க. உடனே இங்கே குமாரும், வேறு வழி இல்லை சித்தி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் அரசியோட இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, நீங்கள் வெளியில் போகும்போது உங்ககிட்ட அந்த அரசியோட ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம், நானும் அரசியும் ஒன்றா இருந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் நிறைய இருக்குது சித்தி. அந்த ஒரு ஆதாரம் போதுமே, மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோட்டோவை காமிப்போம், ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவோம். இங்கே அரசி உன்னை ரொம்ப விரும்புனா, இப்போ அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு நினச்ச அரசி உண்மையாகவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலை. இப்படி உன்னை விரும்பின விஷயம் வீட்டில் தெரிஞ்ச உடனே படிப்பை கூட நிப்பாட்டிட்டு கல்யாணத்தை உடனே செய்யணும்னு தான் இப்படி சீக்கிரமாகவே இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட புரிய வைப்போம். ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை மனசு மாறாமையாக இருப்பார். நாம் நினச்ச மாதிரியே மாப்பிள்ளை கண்டிப்பாக பாண்டியன் வீட்டில் உள்ளவங்கள வெளுத்து வாங்குவார். கல்யாணமே வேண்டாம், என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க, பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணத்தை வர செய்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு கல்யாணமும் நிற்கும். கண்டிப்பாக அரசி மறுபடியும் உன்கிட்ட பேச ஆரம்பிப்பா. நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நிற்பா. வேறு வழி இல்லாமல் நீயும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போதைக்கு உன்னை தேடாமல் உன்னை கண்டுக்காமல் இருக்கிற அரசி கண்டிப்பாக உன்னை தேடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவா. இப்படிலாம் நடக்கணும்னா நீ இந்த மாதிரி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நான் வரேன் சித்தி. அரசிக்கு பார்த்துருக்க அந்த மாப்பிள்ளைக்கிட்ட நானே வந்து அரசியும் நானும் விரும்பணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் சித்தி, ஆதாரத்தையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அரசி கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கணுன்றதுக்காக இங்கே மாப்பிள்ளைக்கிட்ட பேசணும்னு சொல்லி ராஜி மீனாலாம் பெருசாக ஏதோ யோசிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மாப்பிள்ளை நம்மளை பார்க்க தான் வரணும்.
அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சுகன்யா யாருக்கும் தெரியாமல் மறுபடியும் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி, நான் இங்கே அரசியை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நான் சொல்கிற இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு கேட்க, அதான் மீனாவும் ஏதோ அரசியை பற்றி பேசணும் வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்ல, நீங்கள் அங்கே போக வேண்டாம், நான் சொன்ன இடத்துக்கு வாங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு மாப்பிள்ளை. அரசியை பார்க்கறதுக்காக ஆசையாக வராரு மாப்பிள்ளை. அன்னைக்கு இங்கே அரசி என்கிட்ட ஒழுங்காக கூட பேசலை. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அந்த மீனா தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அரசிக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு ஆசையாக அங்கே வந்து இருக்காரு. அந்த சமயம் சுகன்யா மெதுவாக குமார்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு, அவர் தான் அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளை, பாண்டியனோட அக்கா பையன். அவர் நிறையா படிச்சிருக்காரு, பெரிய வேலை பார்க்குறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அதனால தான் அரசியும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போல. மாப்பிள்ளை உன்ன மாதிரிலாம் இல்லை குமார், அதனால் தெளிவாக பேசி நீ தான் புரிய வைக்கணும். அரசி தான் உன்னை நம்பாமல் நீ பேசுகிறத கேட்காம இப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. மாப்பிள்ளை கிட்ட நீ சொல்ல போகிறதெல்லாம் யோசிச்சுக்கோ. அதனால் நீ செய்ய போகிற இந்த வேலையால் தான் இந்த கல்யாணமே நிற்கணும், புரியுதுல அப்படின்னு சொல்லி குமாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. சுகன்யாவை பார்த்த உடனே மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமா, வாங்க வாங்க, என்ன அரசி வரலையா? அரசி வருவா, அவகிட்ட தனியாக பேசலான்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன அதுவும் அரசியை பற்றியா அப்படின்னு கேட்க, இங்கே உடனே சுகன்யா சொல்கிறாங்க, நான் தான் உங்களை பார்க்க வர சொன்னேன்னு யார்கிட்டேயும் சொல்லாதீங்க. எனக்கு அரசியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அரசிக்காக நான் பேச வந்திருக்கேன். இந்த குமார் தான் என் அக்கா பையன். அரசி யாருக்கும் தெரியாமல் குமாரை ரொம்ப விரும்பினா, 2 பேருமே விரும்பினாங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே பாண்டியன் இங்கே அரசிக்கு கல்யாண ஏற்பாடை செஞ்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, இங்கே 2 வீட்டுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு. அதனால் அரசி குமாரை விரும்பினதுனால ரொம்ப அரசியை அவமானப்படுத்தி திட்டி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதமே வாங்கியிருக்காங்க. நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேணும்னா ஆதாரத்தை பார்க்குறீங்களா அப்படின்னு குமார் ஃபோனில் இருந்த அந்த ஆதாரத்தை காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மாப்பிள்ளை பேரதிர்ச்சி அடைகிறாரு. ஆமாம், உண்மையாகவே இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அப்போ இந்த குமாரும் அரசியும் விரும்பியிருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே தான் முதல்ல நாம் இங்கே அரசியை பொண்ணு கேட்டப்ப வேண்டான்னு சொன்னேன். பாண்டியன் மாமா அப்புறம் அவராக தேடி வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு அம்மா கிட்ட பேசியிருக்காரோ. அப்போ எதுக்காக இந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சாரு? அப்படி இந்த அரசி குமாரை தான் விரும்புகிறான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக பொண்ணு பார்க்க போயிருக்கவும் மாட்டேன். நிச்சயம் வரைக்கும் நான் வந்து சம்மதம் சொல்லியிருக்கவும் மாட்டேன். கல்யாண ஏற்பாடெல்லாம் வேறு செய்கிறாங்க. ஆனால் அரசி நம்மக்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு காரணம் இதுதானா? விரும்பாமல் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மாப்பிள்ளைக்கு கோபம் வருது. உடனே சுகன்யா மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறாங்க, அதனால தான் அரசியோட படிப்பு முக்கியம் இல்லை, அவள் வாழ்க்கை தான் முக்கியம்னு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட பாண்டியன் மாமா உண்மையை மறைச்சி தான் இந்த கல்யாணத்தெல்லாம் வந்து செஞ்சு வைக்கணும்னு ஏற்பாடு செய்கிறாரு. நீங்கள் தான் அரசியை புரிஞ்சுக்கணும். அரசியோட மனசில் குமார் மட்டும்தான் இருக்கான். அரசி குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் வீட்டில் உள்ளவங்க தான் இப்படி வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க. இங்கே அரசி குமாரை நினச்சிக்கிட்டு உங்கள் கூட சந்தோஷமாக வாழ முடியுமா? படிப்பு கூட வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அரசி படிக்கவும் செய்வா, குமாரையும் கல்யாணம் பண்ணிப்பா. நீங்கள் தான் இனி ஒரு முடிவெடுக்கணும். உண்மை என்னன்னு தெளிவாக நானும் குமாரும் சொல்லிட்டோம். குமார் பேசு குமார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சுகன்யா. உடனே குமார் மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறாரு, ஆமாங்க, நான் தான் அரசியை விரும்பினேன். அரசியும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் யோசித்தோம். 2 குடும்பமும் ஒன்று செய்கிறதுக்காக தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம். ஆனால் இதை பிடிக்காத பாண்டியன் மாமா தான் அதுக்குள்ளே அரசியை படிக்கவும் விடாமல் கல்யாண ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. எங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேர்றது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நான் ரொம்பவே அரசியை விரும்புகிறேன். நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அரசி வந்து வேணும்னே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கவே மாட்டா. அவங்க வீட்டில் உள்ளவங்க தாங்க பேசி அவள் மனசை மாற்றிருக்காங்க. நீங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்கன்னா எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கும், நாங்களும் சந்தோஷமாக இருப்போங்க. உங்களை அரசி வேணும்னா ஏமாத்திருக்கலாம் இந்த உண்மையை சொல்லாமல். ஆனால் நான் போய் சொல்ல முடியாதுல்ல. நானும் அரசியும் நிறைய இடத்துக்கெலாம் போயிருக்கோம். அவள் என்னை நம்பி நான் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வந்திருக்கா. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு நினச்சப்ப தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சுங்க. அதனால் நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சுகன்யா பேசின மாதிரியே இங்கே வந்து குமார் கண் கலங்கிக்கிட்டே பேச மாப்பிள்ளை சொல்கிறாரு, இந்த கல்யாணம் நடக்காது.
இங்கே கண்டிப்பாக அரசி விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னான்னு நினச்சி தான் நானும் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். ஆனால் இனி இந்த கல்யாணம் நடக்காது. என்ன பாண்டியன் மாமா இப்படி ஏமாற்றுவாங்க, என் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விடவே மாட்டேன். நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிற மாப்பிள்ளை உடனே பாண்டியனோட வீட்டுக்கு போகணும். இந்த பாண்டியன்கிட்ட உண்மை என்னன்னு கேட்டு அவமானப்படுத்தணும். என் அம்மா அப்பான்னு எல்லாரும் மாமா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இப்படி அரசி குமார விரும்பின விஷயத்த ஏன் மறைக்கணும், ஏன் சொல்லாமல் இந்த கல்யாண ஏற்பாடை செய்யணும் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு. சுகன்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான், நீங்கள் கோவப்படாதீங்க, மெதுவாக ஒரு முடிவெடுங்க. நான் தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே மாப்பிள்ளை என்ன செய்யனே தெரியாமல் உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இனி அந்த அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சவங்க இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லி இந்த கல்யாணத்தை செய்யணும்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் வேணும்னா உங்கள் தம்பி பாண்டியனை நம்பலாம், ஆனால் இந்த குடும்பத்தை நம்பி நான் அரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. அதுவும் அந்த எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் நான் வீட்டில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாண்டியன் மாமாவை பற்றி பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல உடனே மாப்பிள்ளையோட அம்மாவும், இருப்பா சதீஷ், நீ எந்த முடிவு எடுக்காத, நான் பேசிக்கிறேன்னு சொல்ல, போதுமா, எனக்கு கல்யாணமே வேணாம், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு சதீஷ் போகிறாரு. அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளை சதீஷ் ரொம்ப கோவமாக கோமதியோட வீட்டுக்கு போக, கோமதி அங்கே மாப்பிள்ளை வரதை பார்த்துட்டு, வாங்க 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 உள்ளே வாங்க, அப்பா அம்மா வரலையா, திடீர்னு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பாண்டியனையும் கூப்பிடுறாங்க. அங்கே வந்த பாண்டியனும், வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க, என்ன எங்கள் அக்கா ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உட்காந்து பேசுகிறதுக்காக வரல, சொல்லப்போனால் நான் சந்தோஷமாகவே இல்லை. எதுக்காக மாமா எங்களை ஏமாற்றணும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்த தப்பும் செஞ்சோமா என்ன, எங்களை நீங்கள் ஏமாத்துறதுக்கு, இங்கே அரசியோட மனசில் குமார் இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தோம், நீங்கள் எப்படி போய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு இங்கே மாப்பிள்ளை வந்து கேள்வி கேட்க, எப்படி மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே பாண்டியன் கண்கலங்கிக்கிட்டே, இல்லை மாப்பிள்ளை, இந்த உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, இங்கே இப்போ அரசி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா, அது மட்டும் இல்லாமல் அரசியோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அவள் விரும்பின மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அது நல்லா இருக்காதுன்னு தான் என் அக்கா கிட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், நாங்கள் மறைச்சிருக்க கூடாது தான், நாங்கள் செஞ்சது தப்பு தான், அதுக்காக நீங்கள் வந்து கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டிடாதீங்க, வேணும்னா நான் அரசிக்காக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னே சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அரசி, அப்பா என்னப்பான்னு கேட்க உடனே கோமதி முறைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை வீடு தேடி வந்து கேட்க நாங்கள் வேற என்ன பண்ணுறது, மன்னிப்பு கேட்க தான் செய்யணும், பொறுமையாக அமைதியாயிரு அரசி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயம் மீனா, ராஜி, தங்கமயில்னு எல்லாரும் மாப்பிள்ளை நம்ம சொன்ன இடத்துக்கு வரல, ஏன்னு தெரியலையே அப்படின்னு வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளை பாண்டியன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் நின்று கவனிக்கிறாங்க. அப்போ தான் மாப்பிள்ளை சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு அரசி படிக்க மட்டும்தான் போனாளா, குமார் கூட வெளியிலலாம் போயிருக்காளே, எல்லா ஆதாரமும் என்கிட்டையும் இருக்குது, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி உங்ககிட்ட இதை பற்றி நான் பேசுகிறதுக்காக வந்தேன். என் அம்மாவுக்கும் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். குமார அரசி விரும்பியிருக்கா, குமாரை தான் கல்யாணம் பண்ணணும்னு அரசி ஆசைப்பட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்களை வர வச்சு பொண்ணு பார்க்க வச்சு இப்படி அவமானப்படுத்தணும், இதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சால் நாங்களே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும், நீங்கள் செஞ்ச தப்புக்கு நாங்களே அவங்கக்கிட்ட பதில் பேச வேண்டியதாக இருக்குது, நீங்கள் பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க மாமா, இந்த கல்யாணம் நடக்காது, குமார விரும்பின அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், நீங்கள் வேணும்னா இந்த உண்மையை மறைக்கலாம், ஆனால் உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சு பார்த்தீங்களா, உங்கள் பொண்ணு அரசிக்கிட்ட நல்லா பேசணும்னு நினச்சேன், ஆனால் உங்கள் பொண்ணு என்னை கண்டுக்க கூட இல்லை. அப்போவே நான் யோசித்தேன், ஒருவேளை இந்த கல்யாணம் அவங்களுக்கு பிடிக்கலையோ, அதனால தான் அமைதியாகவே இருக்கிறாங்களோ, இல்லை என்ன பிடிக்கலையான்னு கூட நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு மீனா தான் பதில் சொன்னாங்களே தவிர்த்து உங்கள் பொண்ணு அரசி எந்த பதிலுமே சொல்லலை. அப்போவே நான் புரிஞ்சு இந்த கல்யாணம் வேண்டான்னு நிப்பாட்டியிருக்கணும், நிச்சயதார்த்தத்தை நடக்க விட்டுருக்கக்கூடாது. இப்போ நான் என்னுடைய சொந்தக்காரங்க கிட்டலாம் என்ன பேசன்னு கூட தெரியல. எங்கள் அம்மா அப்பா என்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க, அதனால தான் உண்மை தெரிஞ்ச உடனே பிரச்சனை பெருசாக்காம உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமேனு வந்தேன். இனியும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி என் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ வந்து பேசாதீங்க. இந்த அரசி எனக்கு வேண்டாம். அரசி விரும்பின மாதிரி குமாரையே கல்யாணம் பண்ணி வைங்க. அதான் உங்க 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்காக தான் அரசி குமாரை விரும்பினாலாமே. எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு. இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் இந்த கல்யாணத்தை நான் செஞ்சுக்கணும்னு எப்படி நினைப்பேன்? நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்க. பொய் சொல்லி ஏமாற்றி உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது பெரிய தப்பு. ஆனாலும் நீங்கள் என் மாமா, அந்த ஒரே காரணத்துக்காக நான் பொறுமையாக அமைதியாக இருக்கிறேன்.
இனியும் என் வாழ்க்கையில் இந்த அரசிக்கு இடமே இல்லை. இந்த கல்யாணம் என்னைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு மாப்பிள்ளை ரொம்ப கோவமாக பேச உடனே இங்கே அழுகுறாங்க அரசி. இல்லைங்க, நான் அது ஏதோ தெரியாமல் குமார்கிட்ட பேசிட்டேன், விரும்பிட்டேன். ஆனால் இப்போ என் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க. என்னால் என் அப்பா எவ்வளவோ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு ஏன் இந்த வீட்டை விட்டே வெளியில் போகணும்லாம் முடிவெடுத்தாரு. நீங்களும் இந்த கல்யாணம் வேண்டான்னு நிப்பாட்டிட்டீங்களா? கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவால் இதை தாங்கிக்கவே முடியாது. எங்கள் அப்பா அம்மா நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு அரசி இங்கே மாப்பிள்ளை சதீஷ் முன்னாடி அழுதுகிட்டே அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. இங்கே உடனே மீனாவும் அமைதியார் அரசி, பெரியவங்க பேசிப்பாங்க, நீ கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்ல. இல்லை அண்ணி, நான் இப்போ வரைக்கும் குமார்கிட்ட பேசலை, குமாரை பார்க்கல. ஆனால் யார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அண்ணி. என் அப்பா அம்மா பதில் பேசாமல் கண்கலங்கி போய் நிற்கிறாங்களே. இப்படி அப்பா அம்மா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நான் செஞ்சுக்கணும், அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சப்ப இப்படி கல்யாணம் வேண்டான்னு மாப்பிள்ளை சொன்னால் என் அப்பாவோட நிலைமையை நான் யோசிக்க வேண்டாமா? நான் யார்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் என் அப்பாவுக்காக அப்படின்னு அரசி அழுகும்போது மாப்பிள்ளை சொல்கிறாரு, இதெல்லாம் படிக்கும்போது முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அரசி. தப்பெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா இப்படி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்றை பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் இந்த கல்யாணத்தை செய்யணுன்ற ஆசை எனக்கு இல்லை. நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். எனக்கு வெளியூர் வேலை கிடச்சிருக்கு, நான் சீக்கிரமாக கிளம்பிடுவேன். இந்த கல்யாணம் நடக்காது, அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். அரசி ஆசைப்பட்ட மாதிரியே குமாரை கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனால் கண்டிப்பாக நான் அரசியை கல்யாணம் பண்ணவே மாட்டேன், இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிட்டு மாப்பிள்ளை அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நினச்ச மாதிரி என் பொண்ணு அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்னு நினச்சனே. ஆனால் யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. மாப்பிள்ளை எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வீடு தேடி வந்து இந்த கல்யாணமே வேண்டாம், அரசியை நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு இப்படி பேசி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரே. இனி என்ன கோமதி செய்கிறது? இவ்வளோ அவமானப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அரசியோட வாழ்க்கையை நினச்சி இங்கே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாண்டியனும் கோமதியும். உடனே அரசியும் மீனா கிட்ட சொல்கிறாங்க, நான் இருக்க போய் தான் அப்பா இப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. நான் செஞ்ச தப்பால் வீட்டில் உள்ளவங்களாம் அவமானப்பட்டு நிற்கிறாங்களே, இதை என்னால் பார்க்கவே முடியல அண்ணி. நான் யார்கிட்டையும் எதையுமே சொல்லலை. ஆனால் யார் என்னை பற்றி மாப்பிள்ளை கிட்ட சொன்னாங்கன்னு தெரியலையே. இப்படி என் கல்யாணம் நின்று போகும், அதனால் அப்பா தலை குஞ்சு நிற்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் அரசியும் அழுகிறாங்க. எப்படியோ நாம் நினச்ச மாதிரி அரசியோட கல்யாணம் நின்றுச்சு. இனி அரசியோட மனசை மாற்றி குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே இப்படி மாப்பிள்ளை பேசிட்டு போனதை நினச்சி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்த சுகன்யா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நாம் நினச்சதை செஞ்சிட்டோம், இந்த அரசி குமாரோட கல்யாணம் தான் நடக்கணும், கண்டிப்பாக பாண்டியன் இனி தலை நிமிரவே கூடாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க சுகன்யா.